முக்கியமாக உணவுப் பொருட்கள், இதில் நிறைய பேர் உணவுப் பொருட்கள் செய்கிற வியாபாரத்தில் இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப 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 டைம் நல்லாயிருக்கும். சார் எல்லாமே சூப்பராக சொல்கிறீங்களே, நாளைக்கு எனக்கு எதில் தான் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, உஷாராக இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், உங்கள் 12ஆம் வீட்டிலலாம் குரு சுக்கிரன் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்ல யோகம். உங்களுடைய 11ஆம் வீட்டிலலாம் சூரியன் புதன் இருக்காங்க. அதாவது தெளிவாக யோசித்து பார்த்து அடின்னு அடிப்பீங்க. உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படின்னா பிஸ்னஸில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கோங்க. வந்தீங்கன்னா போலீஸ் கேஸாக தான் சுற்றணும். இப்போ சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. வராமல் கவனிச்சுக்கிறது உங்கள் திறமை. அந்த ப்ராசஸ் கரெக்டாக வச்சுட்டு யாரை எங்கே வைக்கணும், யார் என்ன பண்ணுறா, பிஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது பயங்கரமான உறுதிங்க. சரியா? இது ஒன்று. அதிகமாக நீங்கள் பத்திரமா இருக்கிறது பண விஷயம். ஏன்னா தண்ணியாக செலவாகும். பணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம், யார்கிட்ட வாங்கணும்னு பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சிருங்க. எந்த விஷயம் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள், திரிபுர சுந்தரி வணங்கலாம். அபிஷேகம் பண்ணி வணங்கலாம். இல்லை எந்த அம்பாளாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணி வழங்கலாம். இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணி வேண்டுங்க. வர மக்களுக்கு இளநீர், பன்னீர், இல்லைன்னா தண்ணீர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வர இந்த மாதம் ஜம்முன்னு வாழ்வீங்க.